அண்ணா 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 இது உங்க கண்ணல்லண்ணா காலண்ணா இத வருங்க உயிர் பிச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த சாம்ராஜ்யம் எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்கிற உண்மை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன கொன்னுடுவன். கொள்ளி வைக்க எனக்கு பிள்ளை இல்லைன்னா. மிஸ்டர் சாரி, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ரொம்ப உடம்பெல்லாம் எடுக்கிறது, எல்லா இடமும் ஆடுறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் பார்க்க முடியாதுடா. என்கிட்ட வந்துட்டீங்களா, அப்புறம் என்ன பயம்? மிஸ்டர் சாரி, என் காலை வாரி விட்ட எம்எல்ஏக்களை அந்த சாம்ராஜ் எங்க பதுக்கி வச்சிருக்காங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிடு. அவ்வளவுதானே என்ன? அங்க யாரும் இல்ல. இந்த சாம்ராஜ் உட்காந்துக்கிட்டேன். இந்த சாம்ராஜ் யாரையும் பதுக்கி வைக்கலன்னா நம்ம எம்எல்ஏ டீம் இருக்கானே, நம்மட விட மத்த எம்எல்ஏ எல்லாரையும் அவன் ஜாதியிலே வச்சுட்டு திவ்யமான அழகான பெண்களா அவளுக்கு கொடுத்துட்டு தேசத்தையும் சாதிக்க வச்சுட்டு சுகத்தையே காமிச்சுட்டு இருக்கான். சுகத்தை சத்தையில பிடிச்சுக்கிட்டுமா என்னை விட்டு போயிடுவேடோங்கிற பயந்தான் அவன்டா. மிஸ்டர் சாரி, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. விட்டுருக்கண்ணா, தெரியலன்னா விட்டுருக்கண்ணா. எனக்கு அதுவா விசாரம்? நான் செத்துட்டு இருக்கேன்னா இந்த விஷயத்தை நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிறது சாம்ராஜுக்கு தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கேன். சத்தியபாமனுக்கு தெரியும். ஆந்தவே இப்ப வந்துட்டே இருக்கு எருமை. எருமை மேல எவன் உட்கார்ந்து இருக்கான், நான் பாதி செத்துட்டு இருக்கேன்டா. எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கே விட்டுட்டேன். நாளை காலை ஃபிளைட்ல உங்களை ஏத்துறேன். அண்ணா மேல போறதுக்கு பயந்துட்டு இருக்கேன், நீங்களே மேல அனுப்புறேன். நீங்க டெல்லிக்கு போறீங்க. டெல்லிக்கு போய் எம்பி வீட்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி, அங்க நல்ல பாதுகாப்பு. பாதுகாப்பு பந்தோபஸ்து எல்லாம் வேண்டாம்ண்ணா, நினைச்சாலே பயமா இருக்கு. நான் ஒண்டியாவே இருந்துக்கிறேன். வர்ற வாரம் அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. மாற்றம்னா கொஞ்சம் விடாவரியா சொல்றது. நான் மந்திரி ஆக போறேன். அப்படியா? நீங்க ஆறத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. நான் என்ன ஆக போறேன் அதை சொல்லுங்க. நான் மந்திரியானோன்னு செய்யற முதல் வேலை அந்த சாம்ராஜ்யம் குரூப்பையும் தூக்கி உள்ள போடுறதா. ஜெயிலுக்குள்ள போட்டு போறானா? அப்பாட, எந்த நிமிஷமும் இத வராண்டா நான் வராண்டாவையே பார்க்காம இருந்துட்டு இருந்தேன். இனிமே தைரியமா ஒரு ஆத்தலாம். இந்தாங்க ஃபிளைட் டிக்கெட், பணம். டெல்லிக்கா பணமா? ஆஹா, போதும், எவ்வளவு இருந்தாலும் போதும். ரூம் சர்வீஸ் 107க்கு 2 பெக் விஸ்கி கொண்டா. ஏன் பெக்கா சாப்பிட மாட்டீங்களா? யார் பெக்குல சாப்பிட மாட்டாருன்னா ஜக்குல தான் சாப்பிடுவார். ஒரு பாட்டில் விஸ்கி கொண்டாங்க. செத்த சுத்தம் போதும். விஸ்கி உள்ள போன உடனே பயமெல்லாம் போயிடும். நல்லா நிம்மதியா தூங்குங்க. ஓகே, குட் நைட். ரொம்ப சந்தோஷம்.